அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழில் எண்கணித ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஜாதக பலன் வார்த்தை அடிப்படையில் எழுதப்பட்டது. அதன் தொடர்பாக வார்த்தைகளை சொல்லுகிறேன். பார்வை ஒரு விதம், பார்வை ஒரு விதம் என்ற ஒரு பாடலின் வரிகளில் சொல்லப்படுகிறது. பார்வை ஒரு விதத்துக்கு எண்கிணிதம் 7993567 இதெல்லாம் கூட்டினாக்க 53. அதனுடைய விதி என்கிறது 8. பார்வை ஒரு விதம். அதற்கு எண்கிணிதம் விதி எண் 8ஆக வருகிறது. 8ஆம் எழுத்து பலனாக வருகிறது. தாத்தா 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 545 இதெல்லாம் கூட்டினாக்க 14. அதனுடைய விதி என்கிறது 5. பாருங்கள், மூதாதிகளுக்கு நம்பர் 5. 5ஆம் இடத்துக்கும் 5க்கும் 10க்கும் 9க்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசம்தான் தாத்தா 5ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 9ஆம் இடத்தையும் சொல்லலாம், 11ஆம் இடத்தையும் சொல்லலாம், 10ஆம் இடத்தையும் சொல்லலாம். தாத்தாவுக்கு தாத்தா 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அதனுடைய விதி என்கிறது 5. பாட்டி அடுத்ததாக பாட்டிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 726 அதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. பாட்டியோட விதியின் 6. அப்போ தாத்தா 5ஆம் இடம் என்றால் பாட்டி 6ஆம் இடமாக வருகிறது. அப்போ தாத்தா முந்தினது, பாட்டி பிந்தினதுன்னு பேர். பாட்டி வெளியூர், தாத்தா அதே ஊர். அதான் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம்தான் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது. அவங்களுடைய மூதாதிகளை குறிப்பிட்டு சொல்லலாம். லாபாதிபதி 11ஆம் இடத்தை பிதுர் மூதாதி என்று சொல்லப்படுகிறது. இது இந்த எண்கிணித பிரகாரம் தாத்தா 5ஆம் இடமும் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தை சொல்லப்படுகிறது. ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொன்னால் அவன் பாட்டனை தான் குறிப்பிட்டு வருகிறது. அப்போ 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்து பலன் பாட்டனாகவும் 6ஆம் இடத்து பலன் பாட்டியாகவும் வருகிறது. அடுத்ததாக இந்த எண்கிணிதம் பற்றி தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கிணிதம் நான் உருவாக்கப்பட்டது, ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது, சோதிட பலம் எப்படி எழுதப்பட்டது, எப்படி சாதகப்படம் கொண்டு வரப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கிணிதம் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இப்போ தற்காலிகம் பாம்பாட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 77726 இதெல்லாம் கூட்டினாக்க 29. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போ பாம்பாட்டிக்கு விதி எண் 2ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. பாம்பாட்டி என்ன, பாம்பாட்டி சித்தர்லாம் சொல்கிறாங்க. நான் சித்தர்கிட்ட ரொம்ப பேர் பாம்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பாம்பாட்டின்னு தான் பேர். பாம்பாட்டி மனிதன். ஆக மொத்தம் பாம்பாட்டி ஆட்டி என்ற ஒரு சொல் மனிதனையே குறிப்பிட்டு வருகிறது. பாம்பாட்டி சித்தன்னா லட்சத்து ஒரு பேர் என்று சொல்லப்படுகிறது. அது பாம்பாட்டிக்கு விதி எண் 2ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம், 2 கண்ணையும் குறிக்கிறது. 2ஆம் இடம் வலது கண்ணை குறிக்கிறது. 2ஆம் இடம் வலது கைகளை குறிக்கிறது. என்ற அடிப்படையில் தான் நான் பாம்பாட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு 2ஆம் இடத்தை சொல்லுகின்றேன். 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ஆம் இடம் தான் சிறப்பாக தோன்றும். ஆனாலும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்று சொல்லுவார்கள். ஆனால் புதன் தான் அது வாக்காதிபதி. ஆனால் ஆகையால் பாம்பாட்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதி எண் 2ஐ குறிக்கிறது. அடுத்ததாக கயல்விழி. கயல்விழிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 2 1 6 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. கயல்விழியோட விதி எண் 8. கயல்விழிக்கு விதி எண் 8. ஏன் கயல்விழி 8ஆம் இடத்துக்கு போகிறது? கயல்விழி ரொம்ப அழகான பார்வை. அப்படியே நடிகைகள் நடிகைகளை இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லி அப்படியே இந்த கண்ணை ஒரு பக்கமாக சாய்ச்சி அப்படியே காண்பாங்க. அதான் கயல்விழி. கயல்விழியோட விதி எண் 8. கயல்விழி அதோடைய விதி என்கிறது 8. தேயிலைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8 3 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. தேயிலுடைய விதி எண் 1. தேயிலைங்கிறது இலங்கையில் இருக்குது, மற்ற தமிழகத்திலையும் இருக்குது, மற்ற பிற மாநில ஒவ்வொரு சில இடத்துல தேயிலை என்ற டீ தூள் தான்.
தேயிலை வந்து இலையெல்லாம் ஒன்றும் நமக்கு வீணாக போகிறதில்ல. இலையை அறுத்து 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 அது வந்து பதப்படுத்தி அதையெல்லாம் அரைச்சி அதையெல்லாம் ஒரு டீ தூளாக ஆக்கி கொண்டு வருகிறார்கள். அதாவது தேயிலை. தேயிலை என்பது டீ தூள் தான். அது தேயிலை விதியின் ஒன்று. அது தோட்டத்தில் நிலத்தில் விளையக்கூடியது. தேயிலை என்பது நிலத்தில் விளையக்கூடியது. ஒரு இலை என்பது எதையுமே ஒரு 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 ஏதோ ஒன்றுக்கு பயன்படக்கூடும். ஆனால் மற்ற இலைகளெல்லாம் பயன்படாமல் மனிதனுக்கு வந்து டீ கஷாயமாக வருவதற்கு தேயிலை பயன்படுகிறது. அந்த தேயிலுடைய விதியின் தான் ஒன்று. அந்த தேயிலை விதியின் ஒன்று. அடுத்ததாக கடைக்கண். கடைக்கண் என்பது 5 எழுத்துக்கள் வருகிறது. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 191113 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதிங்கிறது 6. கடைக்கண். கடைக்கண் என்றால் மனிதன் அதில் தான் சுருங்கி போகிறான். அப்படியே நினச்சி இந்த கடைக்கண்ணில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. கடைக்கண்ணில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அதான் கடைக்கண் பார்வைங்கிறது. தெய்வத்தை கூட கடைக்கண் பார்வை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த கடைக்கண் பார்வை கொடுப்பா என்றெல்லாம் தெய்வத்தில் முறையிடுவார்கள். முழு கண்ணால் நினைச்சு கண்ணில் கொண்டு கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துகிறான் பாரு. தன்னுடைய நினைவுகளை தன்னுடைய நினைத்ததெல்லாம் கண்ணில் கொண்டாந்து நிறுத்தி செயல்படுமா செயல்படாதா என்பதையெல்லாம் கடைக்கண்ணால் சிந்திக்க தோன்றுகிறான். கண் முழுதும் நினைத்து கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் கடைக்கண் பார்வை. கடைக்கண் என்ற பார்வை 6ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அதனால் வந்து கடைக்கண் என்பது சும்மா இல்லை. நினச்சி பார்த்து கடைசியில் கடைக்கண்ணில் தான் வச்சுக்கிறாங்க. அந்த கடைக்கண்ணிலிருந்து தான் கண்ணீரும் அதிகப்படியாக வரும். அதான் கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் என்பது சர்வசாதாரண முறையில் ரொம்ப கடைக்கண் தான் சிறந்தது. அந்த கடைக்கண்ணால் தெய்வம் பார்க்க வேண்டும், சாமிகள் பார்க்க வேண்டும், தேவதைகள் பார்க்க வேண்டும், நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்க பார்க்க வேண்டும். இதெல்லாம் கடைக்கண் பார்வைங்கிறது. அதனால் இந்த எண்கணித ஜோதிடம் தமிழுக்கு வந்து 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜோதிட பலன், ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எண்ணில் அடங்கிதான் நடக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் மனிதனுக்கு வந்து யோகம் தருகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளால் யுத்தத்தை நடத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளால் தேர்தல் நடத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளால் வெற்றி தோல்வியை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளால் மனிதன் சபைக்கு ஏறுகிறார்கள். சபையாளர் ஆனாலும் வந்து அரசியல் மகான்கள், தெய்வீக மகான்கள், ஆன்மீக மகான்கள், விஞ்ஞான மகான்கள், உலக பிரதிநிதிகள்லாம் எல்லாம் அந்த இதில் இருக்காங்க. ஆனாலும் வந்து கடைக்கண் பார்வையில் வந்து அனைத்து பேர்களுமே இருக்காங்க. ஆனாலும் நான் வந்து இந்த ஜாதக அடிப்படையில் ஜோதிட பலன் எழுதப்பட்டது, வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதை சாண பலனாகவும் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் அமைந்து உள்ளது என்பதை நான் இந்த எண்கணிதம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகள், வாழ்த்துக்கள். இருந்தாலும் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். அடுத்ததாக ஒத்துழைப்புக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணினம் 3, 4, 9, 1, 6 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதிங்கிறது 7. ஒத்துழைப்பு பாருங்கள். ஆதரவு என்பது 7ஆம் இடத்தை குறிக்கிறது. ஒத்துழைப்பு என்பது 7ஆம் இடத்தை குறிக்கிறது. ஆனால் அந்த ஆதரவு, ஒத்துழைப்பு எல்லாமே 7ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகின்ற காரணம் ஏன் வருதுனாக்கா, அதுதான் சமசத்துவ பார்வை. ஒரு கிரகம் முழுமையாக பார்க்கப்படுகிறது. அதுதான் ஒத்துழைப்பு, ஆதரவுகள். அந்த ஆதரவு 7ஆம் இடத்து பலனாக வருவதால் ஆதரவு எப்போதும் நிலைத்து நிற்கும்படி தான் செய்வது. ஆதரவுங்கிறது யாருமே இப்போது வந்து நிரந்தரமாக எதுவுமே செய்யறதில்லை. எல்லாமே கொஞ்ச நேரம் ஒரு 10 மாதம் வச்சுருப்பாங்க, 10-11 மாதம் நழுவிட்டு போடுவாங்க. இருந்தாலும் ஆதரவு 7ஆம் இடம் மனிதர்கள் விட்டாலும் ஆனால் எண்கள் கைவிடுவதில்லை ஆதரவில். ஆனாலும் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நான் வந்து வார்த்தை அடிப்படை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை தினமும் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் எனது மனமான நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்கடல் முருகன் ஆணை மீது நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.